வணக்கம் அன்பு உறவுகளே! ஏஐ தொழில்நுட்ப வரலாற்றிலே முக்கியமான ஒரு மைல்கல்லை நாங்கள் இன்று பதிவு செய்கின்றோம். ஓப்பன்ஐ நிறுவனமானது ChatGPTயினுடைய 5வது பதிப்பை இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி வெளியிட்டிருக்கின்றது. இதிலே என்ன ஆரம்பத்திலே அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நாங்கள் முதல் அவர்களின் வாயால் கேட்போம். Good morning. 32 months ago, we launched ChatGPT. And since then, it has become the default way that people use AI. In that first week, 1 million people tried it out. And we thought that was pretty incredible. But now, about 700 million people use ChatGPT every week and increasingly rely on it to work, to learn. உண்மையிலே அவர் கூறுகின்ற விடயம் உண்மையிலே எம்மை எல்லாம் ஆச்சரியத்துக்கு உள்ளாகின்றது. 32 மாதங்களுக்கு முன்னர் ChatGPTயினுடைய முதலாவது பதிப்பு வெளியான போது, ஒரு வாரத்துக்குள்ளாகவே 1 மில்லியன் பேர் அதனை பார்வையிட்டார்கள். ஆனால் இன்று 32 மாதங்கள் கடந்த நிலையிலே, தினம்தோறும் 700 மில்லியன் பேர் ChatGPTயை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு முக்கியமான தகவலை அவர் இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். Learn, for advice, to create, and much more. Today, finally, we're launching GPT-5. GPT-5 is a major upgrade over GPT-4 and a significant step along our path to AGI. அதாவது இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற இந்த GPT-5 என்பது இதற்கு முன் இருந்த GPT-4 பதிப்பை விட ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்டேட். அதாவது அதிலிருந்து ஒரு கணிசமான ஒரு பாரிய ஒரு முன்னேற்றம் என்பதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். இது AGI அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த கட்டத்தை நோக்கிய நகர்விலே முக்கிய ஒரு பாய்ச்சலாக இது அமைந்திருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர் கூறுகின்றார். Now, today we're going to show you some incredible demos. We'll talk about some performance metrics, but the important point is this. We think you will love using GPT-5 much more than any previous AI. It is useful, it is smart, it is fast, and it's intuitive. GPT-3 was sort of like talking to a high school student. There were flashes of brilliance, lots of annoyance, but people started to use it and get some value out of it. With GPT-4, maybe it was like talking to a college student. Real intelligence, real utility. But with GPT-5, now it's like talking to an expert, a legitimate PhD level expert in anything, any area you need, on demand, that can help you with whatever your goals are. உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். அதாவது GPT-3 என்பது ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டுடன் உரையாடுவது போன்றது. அதிலே சில நல்ல விடயங்களும், அதாவது ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் இருக்கும். அதே நேரத்திலே சில அனாயன்ஸ் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு GPT-4 என்பது எப்படி என்றால், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டுடன் உரையாடுவது போன்று, தகவலை சேகரிப்பது போன்று. இப்போது வெளியாகி இருக்கின்ற GPT-5 என்பது ஒரு எக்ஸ்பர்ட்டுடன், ஒரு நிபுணருடன், ஒரு PhD லெவல் அறிவைக் கொண்ட ஒரு நிபுணருடன் முக்கியமான எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் உரையாடுவது போன்ற அறிவு மட்டத்தை இந்த GPT-5 எட்டியிருக்கின்றது என்ற ஒரு முக்கியமான தகவலை சாம் ஆல்ட்மன் ஓப்பன்ஐயினுடைய ஸ்தாபகர் இப்போது வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே இதனை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் இதனை அலசி ஆராய்வதற்காக நாங்கள் இப்போது நோட்புக் LMனுடைய மைண்ட் மேப்புக்கு நான் போகின்றேன். மைண்ட் மேப்பில் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மைண்ட் மேப் ஒன்று செய்திருக்கிறேன். அதிலே இப்போது நான் ChatGPTயை அனலைஸ் பண்ண போகிறேன். எப்படி என்றால், இதிலே கூறுகிற இன்ட்ரடியூசிங் ChatGPT a leap towards AGI என்று கூறுகிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் முதலிலே பார்ப்போம். அதனுடைய ஓவரால் விஷனை பார்த்தோம் என்று சொன்னால், ChatGPTயினுடைய ஓவரால் விஷனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அது எப்படி உங்களுக்கு அமைந்திருக்கின்றது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதலிலே இது ரியல் பேராகிராம் ஓவரால் விஷன் என்று பார்க்கின்ற போது, லான்ச் இன்றைக்கு ஆரம்பமாயினது. அந்த விடயங்கள் எல்லாம் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 700 மில்லியன் பேர் தினந்தோறும் அதனை பார்வையிடுகிறார்கள். மேஜர் அப்டேட் என்பதை அது குறிப்பிட்டு சொல்கிறது. அதனை தவிர பல விடயங்கள் இதில் இது ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் AGI, ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படி போன்ற பல விடயங்கள் இங்கே காணப்படுகின்றன. நாங்கள் இப்போது பார்க்க போகின்ற விடயம் இதில் முக்கியமான இந்த கேப்பபிலிட்டிஸ் என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம்.
கேப்பபிலிட்டிஸ் என்பது வந்து என்ன விடயங்களை இதிலே செய்ய முடியும். ரீசனிங் பாராடிகம் அப்படி என்று சொன்னால் என்னவென்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரீசனிங் பாராடிகம் என்பது மாடல்ஸ் போஸ்ட் டு திங்க் இன்டெலிஜென்ட் ரெஸ்பான்சஸ். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்றால், இந்த மாடல்ஸ் வந்து நின்று நிதானித்து சிந்தனை செய்து தான் உங்களுக்கு பதிலை தரும். அது பதிலை வழங்கும்போது எடுத்த எடுப்பிலே வழங்காது. நின்று நிதானித்து அலசி ஆராய்ந்து பதில்களை வழங்கும் என்று கூறியிருக்கிறார். அதோடு கோடிங் என்று பொறுத்தவரையிலே கோடிங்குக்கு மிகச்சிறந்த ஒரு மாடலாக இந்த GPT-5 இருக்க போகிறது. கோடிங் எழுதுறது அது ஏற்கனவே பல தொழில் நிறுவனங்களிலே வேலைகள் இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றன. கோடிங் எழுதுவோருக்கே வேலை இல்லை என்றால், இப்போது GPT-5 வந்தவுடன் இன்னும் இந்த கோடிங் எழுதுகின்ற வேலையில் இருக்கின்ற பலருக்கு உண்மையிலேயே ஒரு ஆப்பாக அது அமைந்து விடுமோ என்ற அச்சப்பாடுகளும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதோடு ரைட்டிங்கை பொறுத்தவரையிலே ரைட்டிங்கிலே சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி. அதாவது நாங்கள் ஏற்கனவே ChatGPT-4 3.5லேயே நாங்கள் எழுத முடியும் நல்லதாக. இப்போது இது இன்னுமே இம்ப்ரூவ்ட் குவாலிட்டியா வரப்போகின்றது. எஃபெக்டிவ் பார்ட்னர் டிராஃப்ட்ஸ், இமெயில் அண்ட் ஸ்டோரீஸ். அதாவது ஒரு முதல் வரைவை எழுதும்போது மின்னஞ்சல் ஸ்டோரிஸ் எழுதும்போது அது சிறப்பான ஒரு பங்குதாரராக அமையும். more genuine emotionally resonant responses. அதாவது மேலும் உண்மையான உணர்வு பூர்வமான பதில்களை அது வழங்கும் என்று. less like AI, more like high IQ friend. அதாவது இது வந்து நாங்கள் எதையுமே நாங்கள் எழுதினவுடன் சில நேரம் போடுவார்கள், இது ChatGPT-இடம் கேட்டு எழுதினீர்கள், ChatGPT எழுதினதான். இனிமேல் அது AI மாதிரி இருக்காது. ஒரு உண்மையான ஒரு நண்பனுடன், உயர் அறிவு மட்டமுள்ள நண்பருடன் உரையாடுவது போன்று இது அமைந்திருக்க போகின்றது என்று இதிலே கூறியிருக்கிறார்கள். அதுதான் இந்த மைண்ட் மேப் இதிலே கூறுகின்ற விடயம். ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக இது அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நீங்கள் இதுவரை காலத்திலேயும் ஏஐயை பயன்படுத்தாதவராக இருந்தால் இனிமேலாவது பயன்படுத்த தொடங்குங்கள். என்றால் இதுவரையிலே ஜென்சன் ஹுவாங் NVIDIAவினுடைய சீஃப் சொன்ன வாக்கியம் என்னவென்றால், AI will not take your job, but those who use AI will take your job. AI என்பது செயற்கை நுண்ணறிவு என்பது உங்களுடைய வேலையை பறிக்காது. மாறாக ஏஐயை பயன்படுத்துபவர்கள் உங்களுடைய வேலையை எடுத்து விடுவார்கள் என்பது. ஆகவே இதுவரையிலே நீங்கள் எந்த துறையிலே இருந்தவராக இருந்தாலும், இதுவரையிலே நீங்கள் ஏஐயை பயன்படுத்தாதவராக இருந்தால் சீரியஸாக நீங்கள் பயன்படுத்த தொடங்குங்கள். உங்களுக்கு ஏஐ பற்றிய அறிவு தேவை என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். என்னுடைய இந்த காணொளியை பார்த்துவிட்டு நீங்கள் எனக்கு டைரக்டாக இன்பாக்ஸுக்கு தகவல்களை அனுப்பலாம். நான் ஏற்கனவே பல இடங்களிலே கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நீங்கள் நேராக இன்பாக்ஸ் ஊடாக என்னை தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நான் மேலும் விவரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அந்த வகையிலே இதிலே இன்னும் ஒரு முக்கியமான இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஹெல்த் கேர் என்ற விடயத்திலே, சுகாதாரத்துறை சார்ந்த விடயங்களிலே இது ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு என்று கூட இதிலே கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பார்ப்போம் எப்படியெல்லாம் இது பரிமாணம் காணப்போகின்றது என்பதை நாங்கள் எதிர்வரும் காலத்திலே பார்ப்போம். இது ஒரு ஆரம்பகட்ட அறிவிப்பு மட்டும்தான், ஆரம்பகட்ட தகவல் மட்டும்தான். இதனை மேலும் ஆராய்ந்து நான் இன்னும் தகவலை வழங்குவேன் என்றால், இன்று முதல் நாள் இந்த அறிவிப்பு வெளியானவுடன், இந்த வெளியிடப்பட்டவுடன் உங்களுக்கு இந்த காணொளியை கொண்டு வந்திருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களிலே இதனை விட சிறந்த தரமான காணொளிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃபேஸ்புக் வீடியோவை கூட நீங்கள் அடிக்கடி பார்த்து மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நன்றி, வணக்கம்.